வணக்கம். என் குருவே துணை. ஸ்ரீ மாந்திரிக பயிற்சி மையத்திலேருந்து குருஜி பேசுகிறேன். இப்போ தெய்வத்தில் சக்தி வாழ்ந்த ஒரு தெய்வம் யாருன்னு பார்த்தா வாராகி தாய். இந்த வாராகி தாயில் ஒரு முக்கியமான பயிற்சி உண்டு. அந்த முக்கியமான பயிற்சி பார்த்தீங்கன்னா அதோட தேவசக்தி என்ன, அதோட அற்புதங்கள் என்ன, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இது மனிதனுக்கு ரொம்ப முக்கியமான தேவைப்படும். ஏன்னா வாழ்க்கையில் நம்ம என்ன செய்ய போகிறோம், எது செஞ்சால் நம்ம நன்மை அடையும், எது செஞ்சால் நம்ம வாழ்க்கை உயர்வு அடையலாம், எது செஞ்சால் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும், எது செஞ்சால் நம்ம ஒரு தொழில் நல்லா விருத்தி கொண்டு வரும், எது செஞ்சால் நம்ம பணம் சம்பாதிக்கலாம், அந்த எண்ணம் உள்ளவர்களுக்கு இந்த தேவசக்தி ரொம்ப அற்புதமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது சொப்ன வாராகி. சொப்னன்றது என்னென்னா கனவுகள். கனவுகள் எப்படி இருக்கும்னு சொன்னால் எல்லாருமே ஒரு விஷயத்த கனவு காணி தான் வாழ்க்கையில் அது நிஜமாக்குனாங்க. ஒரு விஷயத்த கற்பனை பண்ணி தான் அந்த விஷயத்தை நிஜமாக்குனாங்க. உலகத்தில் எல்லாமே அப்படி தான் இருக்குது. புரியுதுங்களா? ஒரு கற்பனை, அந்த கற்பனையால் தான் வேறு வேறு புது மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. புது புது பரிமாணத்தை கொண்டு போயிருக்கு வாழ்க்கை, மனிதன் வாழ்க்கைக்கு உதவே இருக்கு. என்னென்ன டெக்னாலஜி இப்போ பொருட்கள் இருக்கோ அனைத்தையும் கற்பனையிலேருந்து உருவாக்குனது தான், அவங்க கனவு காணது தான். அந்த விஞ்ஞானி கனவு காணியிருப்பார் இப்படியெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு. அது பற்றி தான் நம்ம பார்க்க, அந்த தெய்வ சக்தி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் சொப்ன வாராகி. இந்த சொப்ன வாராகி எப்படிப்பட்டதுன்னா, நீங்கள் ஒரு கடன் தொல்லையில் இருக்கீங்க, தீர்க்க முடியாத கடன் தொல்லையாக இருக்குது, அது இடவிடாத நம்மளுக்கு கஷ்டங்கள் கொடுக்குது, துன்பங்கள் அனுபவிக்கிறோம். என்ன வழிகள் தேர்ந்தெடுத்தாலும் அது நம்மளுக்கு சரியாக அமையவில்லை. அந்த கடன் தீர மாட்டேங்குது, அந்த கடன் தொல்லையிலேருந்து வெளியே வர முடியல. இதுக்கு என்ன வழி என்று கேட்கும்போது உங்களோட உண்மையான ரகசியம் வேறு யாருக்கும் தெரியாது. அதனால் வாராகி தேவதையில் சொப்ன வாராகி நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னா உங்கள் கனவுல தெளிவாக சொல்லுவாங்க, நீங்கள் என்ன பண்ணால் அந்த கடன் தொல்லையிலேருந்து தீரலாம், வெளியே வரலாம், அந்த கடன் தொல்லையிலேருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் கிடையாது, உங்கள் குடும்பத்தில் இடவிடாத சண்டை சச்சரவுகள், வறுமை, அது இல்லாத நிம்மதியே இல்லாத வாழ்க்கையை இருக்கும், ஒற்றுமை இருக்காது. இதுக்கு என்ன காரணம், எது செஞ்சால் எங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சொப்ன வாராகி பூஜை பண்ணிங்கன்னா அதுக்கு கிளியராக என்ன பண்ணால் உங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும், உங்கள் குடும்ப பிரச்சனை தீரும்ன்றது அந்த அம்மா கனவுல காட்டுவாங்க. அவ்வளோ அற்புதமான சக்தி, உண்மையாக காட்டக்கூடிய சக்தி சொப்ன வாராகி. அது மட்டும் கிடையாது, நீங்கள் ஒரு மறந்து போய் வச்சுருப்பீங்க ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ஸ், இது எங்கே இருக்குன்னு தெரியாது, எங்கே வச்சேன்னு தெரியாது, தேடின்னு இருப்பீங்க. உங்களுக்கு அர்ஜென்ட்டாக தேவைப்படும், நாளைக்கு வேணும் உங்களுக்கு. இப்போ எந்த இடத்துல தேடினாலும் கிடைக்கல. இப்போ அந்த டாக்குமெண்ட்ஸ் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு அம்பாள் நைட்டு பூஜை பண்ணிட்டு நீங்கள் இரவு நேரத்தில் தூங்கும்போது எந்த இடத்துல இருக்க கிளியராக காட்டுவாங்க. இது உண்மையில எனக்கு நடந்திருக்கு, நானும் 10 பேர் சொல்லியிருக்கேன். அவங்க அந்த மாதிரி காணாமல் போன வச்செல்லாம் கண்டுபிடிச்சி கொடுத்துருக்குறேன். ஒரு வண்டியை கண்டுபிடிச்சி கொடுத்துருக்குறேன், டாக்குமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சி கொடுத்துருக்குறேன், ஒரு ஆள் கண்டுபிடிச்சி கொடுத்துருக்குறேன், நிறைய விஷயம் நானும் இந்த மாதிரி கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கேன் சொப்ன வாராகியில். அது மட்டும் இல்லை, ஒரு குடும்பத்தில் பெரிய பிரச்சனை, அந்த பொண்ணுக்கு இடவிடாத உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. எந்த ஹாஸ்பிட்டல் போ, ஒரு ஹாஸ்பிட்டலில் 1 மாதம் அட்மிட் பண்ணியிருந்தாங்க, அந்த நோயே தீரல. அவங்க அப்பா யாரோ சொல்லி என்கிட்ட வந்தார், என்ன பிரச்சனை தெரியல சாமி, இந்த மாதிரி இருக்குது. சரிங்க, அந்த பொண்ணு போட்டோ கொடுங்க, பேர் கொடுங்க, அம்மா பேர் கொடுங்க, அந்த பொண்ணோட அம்மா பேருன்னு கேட்டேன். அதே மாதிரி கொடுத்தாரு. நம்ம வாராகி அம்மையை பூஜை பண்ண 3 நாள் பூஜை பண்ணோம். கிளியராக காட்டுறாங்க என்னென்னா, ஒரு ஊரில் சாமியோட உற்சாகம் நடக்குது, ஊர்காலம் வருது, அப்போ மழை பெய்யுது. அந்த மழை பெய்கிற இடத்துல அவங்க
ஒரு இடத்துல போய் ஒதுங்குறாங்க. அந்த ஒதுங்குற இடத்துல வந்து கெட்ட சக்திகள் இருக்கு. அந்த பொண்ணு வந்து ஆட்கொள்ளுச்சு. அதுலேருந்து அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை. அந்த அந்த காட்சி அப்படியே காட்டினாங்க அம்மா. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, சம்மந்தப்பட்ட நபரோட அவங்க அப்பாவை கூப்பிட்டு, இந்த மாதிரி நடந்திருக்குங்க அப்படின்னு சொல்லும்போது, அவர் அப்படியான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் ஃபோன் பண்ணி கேட்கும்போது, அவங்களோட ஒய்ஃப் சொல்கிறாங்க, ஆமாங்க இது வந்து 6 மாதம் முன்னாடி கிராமத்தில் நாங்கள் ஊரில் போகும்போது திருவிழாவில் இந்த மாதிரி நடந்தது சொன்னாங்க. 6 மாசம்ல நடந்த விஷயம் அவ்வளோ துல்லியமாக வந்து காட்டக்கூடிய சக்தி இந்த வாராகியில் சொப்னா வாராகி. அவ்வளோ அற்புதம். அது மேல் கொண்டு அந்த பொண்ணுக்கு பரிகாரம் பண்ணி அதுக்குரிய வேலை அந்த மந்திர தந்திர வேலைகள் செஞ்சு அந்த பொண்ணுக்கு நிவர்த்தி பண்ணி நல்லா இருக்கு. இப்போ குடும்பமாக இருக்காங்க, நல்லா இருக்காங்க. இது அனுபவத்தில் இருந்தது, உண்மையில நடந்த விஷயம். சரிங்களா? அந்த சொப்னா வாராகி வேற என்னென்ன பண்ணும் பார்த்தா, இந்த சொப்ன வாராகி யாரெல்லாம் பயிற்சி பண்ணுறாங்களோ அவங்க வந்து கெட்ட சொப்னங்கள் வராது. சில பேர் வந்து கெட்ட கெட்ட சொப்னங்கள் வரும், நைட்டில் நிம்மதியாக தூங்க முடியாது. அதனால வந்து பயத்தில் வந்து ஏந்தி ஏந்தி உட்காந்துருப்பாங்க தூக்கத்திலேயே. அந்த சந்தர்ப்பங்களும் இது ஏற்படாது. சொப்பனங்கள் கெட்ட சொப்பனங்கள் வராது. அது மட்டும் கிடையாது, பேய் பிசாசு பூதங்கள் பிள்ளைங்களுக்கு தோஷம் அந்த மாதிரி யாருக்கு இருந்தாலும் இந்த தேவதை யார் பூஜை பண்ணுறாங்களோ அவங்க கையால் விபூதி எடுத்து தலையில் வச்சு அந்த மந்திரத்தை படித்து ஊதினாலே அந்த கெட்ட சக்திகள்லாம் ஓடிப்படும். அந்த பிள்ளைகளுக்கு பிடிச்ச தோஷம், பலகிரக தோஷம், பச்சை தோஷம், என்ன தோஷம் இருந்தாலும் அது நிவர்த்தி ஆகுது. வாராகி அம்மன் சக்தி அவ்வளோ அற்புதம். அதுலேயும் இந்த சக்தி அவ்வளோ அற்புதம். அது மட்டும் இல்லை, வாராகி அம்மாவோட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அங்கே என்ன இருக்கான்னு பார்த்தோன்னா, கோழையாக இருக்கிறவன தைரியசாலி ஆகிடுவான், அருமையான திறமைசாலி ஆகிடுவான், அருமையான பேச்சாளர் ஆகிடுவான், அருமையான சிந்தனையாளர், அருமையான கவிதை பாடுறவன் ஆகிடுவான். கவிதை அவ்வளோ அற்புதமாக இருக்கும் நம்ம கிட்ட. புரியுதுங்களா? அதனால சொப்ன வாராகி வெறும் கனவு மட்டும் நினைச்சிடாருங்க, வாழ்க்கைக்கு உகந்த தெய்வம், பெண்களுக்கும் இன்னும் உகந்த தெய்வம். ஏன்னா பெண்கள் வந்து 4 விஷயம் நல்ல விஷயம் தெரிஞ்சு வச்சாதான் அந்த குடும்பத்தை வழி நடத்த முடியும். அதனால பெண்கள் பூஜை பண்ண இன்னும் அற்புதம். அதனால இந்த சொப்ன வாராகியோட அருள் பெற்று நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கணும் இறைவன் வேண்டிக்கிறேன். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.